ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் முதல்ல என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா பன் பட்டாணி மசாலாங்க. ஆமாங்க, இது சப்பாத்திக்கு மட்டுமே சூப்பராக இருக்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணேன். உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி செஞ்சுங்கிறத பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாங்க. அதோட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக வெந்தால் போதுங்க, ரொம்பவே வேக தேவையில்லை. அதோட ஒரு 7 தக்காளிங்க, அப்புறம் 2 கைப்பிடி நிறையா பட்டாணி பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதையும் எடுத்து இதிலே சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வேகிறதுக்கு அளவுக்கு உப்புங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைங்க. நல்லா வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மசாலா, இது பார்த்திங்கன்னா கரம் மசாலா, அப்புறமா சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பூன் இருக்கும், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. தக்காளி நல்லா வேகணும். அதோடு சேர்த்து நம்ம பார்த்திங்கன்னா மீன் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேங்க. இது சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே நான் பார்த்திங்கன்னா வீட்டு குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. நல்லா கிரேவியாக நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக இது சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கிரேவியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ரோஸ்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து நான் சப்பாத்திக்கு தான் வச்சேன். செமையாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பட்டாணி மசாலா ரெடிங்க. அப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் உண்டுங்க. பார்த்தீங்கன்னா வயிற்றில் புண்ணு இருந்தாலும் நல்லாயிடும். அதுக்கப்புறம் வயிற்றுல பூச்சி, சர்க்கரை அளவு, அப்புறம் ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த சுண்டைக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இதில் பல மருத்துவ குணம் இருக்குங்க. இதோட ரெசிபி அடுத்ததாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.